இங்க பாரு எவ்வளோ போனா பொண்ணு கேட்கணும்னு சொல்லி அடிச்சு துரத்துறா உங்க அண்ணன் கட்டி நீ சாபம் போட்டு வந்து சாபம் போட்டேன் அவர் முகத்திலயும் முடிக்க முடியாது முடிக்க மாட்டேன் உன் பையன் பாடியெல்லாம் எடுத்து கொடுத்தா அவங்க என்ன சொல்லுவேன் இப்ப என்னடா பண்றது இப்போ முக்காடு போட்டுட்டு உங்களை மாதிரி போலாம் போ பாட போலாம் முக்காடு போட்டு கண்ணே மகனே அபிமன்னா நல்ல கூத்து எனவு கூத்தாகி போச்சு அவனுக்கு பையலுது கச்சேரி ஐயோ கோயித அதுக்கு எதுக்கடி அழுகுறோம் கொம்மால ஓகே யோசம் நல்ல கூத்து எனவு கூத்தாகி போச்சு இப்படி போட்டு அடிச்சு கொட்டு புட்டாங்களே அப்பா எந்த தாய் ஐயோ இப்படி ஆயிருச்சு அம்மா நான் என்னன்று ஐயோ அம்மா ஐயோ போன தாய் எங்க அம்மா சுபத்திர இன்னும் 2 மணிக்கு வரலையே எங்கதான் போயிருப்பா யாரோ 2 பொம்பளைங்க முக்காடு போட்டு அழுதுட்டு இருக்காங்க மகனே அபிமன்னா மந்திரிக்கிற எங்க அம்மால காணோம் ஒருவேளை இந்த பொம்பளை கேட்டா எங்க அம்மா எங்க போனாலும் கேட்பான் ஏங்க ஐயோ ஏங்க எங்க அம்மாவை பாத்தீங்க இது தங்க சோத்தல அம்மா மகனே அபிமன்னா எங்கப்பா என்னடா இப்படி உட்கார்ந்திருக்கிற என் பையன் வந்துட்டேன் தெரியல எங்க அம்மா பொண்ணுக்காக போச்சுனா ஒரே அலச்சல் ஐயோ ஆயா அப்பா வந்ததும் தூங்குறது வாங்குறீங்க நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றது என்னாச்சு இப்படி போறான் மகனே அபிமன்னா அம்மா எங்கம்மா பொண்ணு எங்கம்மா சுந்தரிய கூட்டிட்டு வந்தியா இல்லையா எனக்கு அப்பவே தெரியும் சுந்தரிய உள்ள கூட்டிட்டு வந்திருப்பா நான் போய் பாத்துட்டு வரேன் ஏண்டா அம்மா எப்படி எந்த நிலைமையில வந்திருக்கான்னு தெரியல அவனுக்கு உள்ளே காணா எங்கம்மா சுந்தரி அவ எங்கம்மா ஒருவேளை எங்க காண கூட்டிட்டு அம்மா எங்கம்மா அவ காட்டு மர புண்டையில அசுகிற பிள்ளைங்க ஏண்டா நானும் அடி வாங்கிட்டு ஓத வாங்கிட்டாங்க போறோம் அடிச்சு புட்டாங்க ஏமா மகனே அண்ணா பெண் கேட்க போறன்னு போறியா எங்க அண்ணா அன்னிக்கிட்ட போடு நீ அண்ணா அன்னிக்கிட்ட போனான்னா எங்க யாருகிட்ட போனான்னா எங்கம்மா சுந்தரி நான் சொல்றது கேளு சாமி அந்த சுந்தரி எங்கம்மா இருடாத்தா சொல்லுமா டேய் அந்த பிள்ளை நம்மளுக்கு வேணாண்டா கண்ணு மகனே அம்மா நான் பொண்ணு கேட்க போனேன் அம்மா நீ பாரு பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பேசுறியா நீ எங்கம்மா சுந்தரி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சு கேக்குறேன் என்னம்மா ஆச்சு போனிய என்னாச்சு மகனே அபிமன்னா எங்க அண்ணனாகப்பட்ட ஆதி மாயக்கண்ணனும் அந்த உடனே குடுத்துருப்பாரு உனக்கு நல்லா கொடுத்தா நல்ல மடி நிறைய வாங்கிட்டாங்க பொண்ணு குடுத்துருப்பாரு மகனே எங்கம்மா நான் பொண்ணு கேட்ட உடனே உனக்கு என்ன இருக்குது உன் புருஷனுக்கு உன் பவனுக்கு மவனுக்கு என்ன இருக்குது நாடு இருக்குதா நகர் இருக்குதா சொத்து இருக்குதா சொகம் இருக்குதா அப்புறம் அந்த ஆனை கொந்திமா நகரத்தை நாங்க தான் உங்களுக்கு எழுதி வச்சோம் அதெல்லாம் மறந்துட்டு உனக்கு நான் பொண்ணு தர சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன அடியோ அடிச்சு என்ன சித்திரவதை செய்துட்டாங்கப்பா உங்க அண்ணனும் அண்ணியும் அடியோ அடிச்சு சித்திரவதை செஞ்சுட்டாங்களா ஆமா பெண் கேட்க போன உடனே ஒரு மரியாதை இல்லாம ஒரு மதிப்பு கூட கொடுக்காத ஒரு பெண்ணு குடுக்கறனா குடுக்கறன்னு சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும் அடியான அடிச்சு சித்திரவாதை செய்து ஏமா அப்படி பேய் அடிச்ச மாதிரி வந்து நிக்கிற ஆமாப்பா அதே தான் அடிச்சு வச்சு உங்க அத்தை பேய் தாவதான் அடிச்சு விட்டா ஏமா உன்னை அடிச்சா புட்டாங்க ஆமா சாமி உன்னை ஒரு அடி அடிச்சாங்க ஏன் உன்னை அடிச்சு விட்டாங்களா என்னால எத்தனை அடி அடிச்சாங்க தெரியுமா அப்படியா நல்லா திட்டா வீங்கி போச்சா இனிமேல் நான் பொண்ணு கேட்க போக மாட்டேன் ஏமா நான் அப்பவே சொன்னேன் ஏமா நீ போனாலாம் பொண்ணு வந்து போய் கூட்டிட்டு வர மாட்டேன்
நான் போய் அந்த பெண்ணை சுந்தரியை கூட்டிட்டு வர நான் சொன்னேன். என் பேச்சு நீ கேட்டியா? ஏண்டா ஏதோ கூட போறத தங்கச்சி எங்க அண்ணன் கிட்ட போய் நான் பொண்ணு கேட்டா எங்க அண்ணன் தரமாட்டான்னு ஒரு நம்பிக்கையில போய் கேட்டேன். உனக்கு உததானே கொடுத்து அனுப்பியிருக்கிறா. கொடுத்துட்டாரு. அப்படியா? அதனால பொண்ணு இல்ல சாமி. என்னமோ ஒரு சத்தமாவுது. தாயும் பிள்ளையும் பேசிட்டு இருக்கும் போது யாரோ ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். ஆனா என்ன ஏதோ பேட்டி எடுக்கிறீங்களா? நானும் எத்தனை தேடி வீடியோ எடுக்க போயிருக்கிறேன். என்னென்ன மேட்ச் போட்டு எத்தனை தேடி வீடியோ எடுக்க போயிருக்கேன். என்னென்ன வேஷம் போடுறாங்க, எப்படி எப்படியே போட்டு வராங்க. இது என்ன வேஷம் பிடிக்குது? இதுதான் பிச்சைக்காரன் வேஷம். அவசியம் சொல்லி புல்லாண்டோ ஐயர் வேஷம்பா. ஆனா தெரிஞ்சுட்டீங்களா? நீ போய் வீடியோ என்ன போனா ஐயர் வேஷமா அது? கொஞ்சம் போனா அவர் ஐயர் தான். அவர் உனக்கு எப்படி வேற மாதிரி தெரிஞ்சு போச்சா? ஒரு ரூபாய்க்கு தேடிட்டு யார் நீங்கள்? நான் ஐயர்பா. நீ ஐயர் எனக்கு தெரியும். ஆமா, இந்த வழியா வந்திருக்கிறீங்களே, ஏன் அப்படி அழுது புலம்பிட்டு இருக்கிறீங்க? என்ன காரணம்? என் தாய் சுமத்திரை, நான் வீரபால் அபிமன்னன். ஆமா தாய் நீ? ஆமா. நீங்க வந்து யாரு? உனக்கு அம்மா. ஆமா. நீங்க? நான் பாப்பரையர். பாப்பரையர் கிருஷ்ணய்யர். கிருஷ்ணய்யர். சரி, ஆகட்டும். ஆமா, இப்படி மாலையும் கழுத்துமா நீங்க எங்க போறீங்க? என்ன கேட்டா? எங்க போற? ஏண்டா அபிஷ்டு, ஏண்டா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ஏமா என்னவா பிள்ளை வளர்த்துருக்கா? என்ன பிள்ளை வளர்த்துருக்கா? போகும்போது எங்க போனான்னு கேட்டா அது காரியம் வழங்குமா? ஏதோ தெரியாது சொல்லிவிட்டீங்க. எது வரல போறீங்க? அப்படி எது வரலோ போறீங்க. எது வரல போறீங்க? நான் எது வரல தரமா போறேன். எது வரல போறீங்க? ஐயே, என்ன அப்படி மேல துப்பிட்டு? பாப்பா சொல்றேன். நானு வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய நான் வந்து ஐத்தனாபுரம் போறேன். ஐத்தனாபுரமா அஸ்னாபுரமா? அஸ்னாபுரம். அஸ்னாபுரம். ஆமா. சரி, அஸ்னாபுரம் போறேன். எதுக்கு போறேன்? எதுக்கு போற? அதாவது லக்ஷ்மண குமாரனுக்கோ கமல சுந்தரிக்கோ திருமணம். என்ன சுந்தரிக்கு கல்யாணமா? ஐயோ, ஐயரை கொண்டு போட்டிய கண்ணு. வாடா வாடா, ஐயருக்கு 7 தூக்குடா. வாடாடு வாட, சீக்கிரம் வாடா, தூக்குடா. அவனை தொட்டு தூக்க மாட்டேங்க, எனக்கு சூத்தன வாழ பிடிச்ச. வாங்க ஐயரை எந்திரிக்க. ஐயரை எந்திரி. ஐயர் இந்த கை பிடிக்காத ஐயர். ஐயரே, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? என்ன முழிக்கிறாரு? ஆமா, நான் யாரு? என்னடா ஐயர்ட்டு வந்தாரு? எல்லாத்தையும் மறந்து போயிட்டு. நீங்க 2 பேர் யாரு? நான் எதுக்கு இங்க வந்தேன்? ஐயரே, எல்லாத்தையும் மறந்து போயிருந்ததா? மாலை பாருங்க. ஏய், பைத்தியமானுக்கு மாலையை பாரு. மாலை பாரு, ஞாபகத்துக்கு வரும். யாரா? பெஸ்டா போச்சு போ. உன்னை எங்கயோ பாத்துருக்கேன். செட்டு போ மாலை. நீங்க 2 பேர்த்த எங்கயா பார்த்தனே? அவ போல அடுத்துக்கிட்டு உள்ள
கேட்டீங்க யாருன்னு மாலை பாருங்க ஐத்னா போறோம் சங்குது பாருங்க சங்குது பாறைக்கு போறோம் சுந்தரிக்கு கல்யாணமா சுந்தரிக்கு கல்யாணம் இந்த மாலை போனாதான் அங்க கல்யாணமே நடக்கும் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் நான் தான் நீங்க போய் எங்க யாகத்துல நான் போனாதான் கல்யாணமே அப்படியா ஆமா அப்படியா ஆமா நீங்க ஒரு பிராமணர் அந்தனர் ஆமா நீங்க கைரேக பாப்பீங்களா கைரேக பாப்பீங்களா கைரேக பாப்பீங்க லாவா என்ன எழுத்து கூட்டுறியா ஏன் வாந்தி எடுக்கிறியா இருக்கிறேன்டா இதான் உங்க ஊர்ல சிரிப்பா கைரேக பாப்பீங்களா கைரேக பாப்பீங்களா ஐயரே பார்த்து சொல்ல ஐயரே கைரேக கை இது ரேக பாத்துட்டேன் ஐயரே மம்முட்டி ஐயரேன்னு பண்ணாத ஐயரே கைரேக கல்யாணம் வந்து யாவ கூடி இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க அடா இந்த ரேகையில வந்திருக்குதான்னு பாக்குறேன் இந்த ரேகையில வந்திருக்குதான்னு பாக்குறேன் இந்த கை அருமையான கை சரி பெஸ்டான கை சரி ஃபைட்டான கை இது பலப்ப கை எப்படி இருக்குது எனக்கு தெரியும் கை ரேகை அதுக்குள்ள இருக்கிற ரேகையை பார்த்து சொல்லுங்க தரணி என்ன பண்ற ராகம் ராகம் ராகத்தோட தான் ரேகை பார்ப்பேன் ராகம் இல்லை என்றால் ரேகை இல்லை ராகை இல்லையல் ரேகை இல்லை சரி ஆகட்டும் பாருங்க அதாவது பாப்பியா நற்புதன் வியாழன் வெள்ளி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நீ என்ன ஒத்துவுதுற நீங்க ராமாயணம் பாருங்க அப்படி அப்பதான் நல்லா இருக்கும் அடா இந்த கையில இருக்குது என்ன அது கை ரேகையா அது இல்லப்பா கல்யாணம் கூடி வந்திருக்குதுப்பா ஓ என்ன சொல்றீங்க கல்யாணம் கூட ஐயரே அருமையானமா உன் பையனுக்கு கல்யாண நேரம் வந்துருச்சு ஐயரே ஆமா நேரம் வந்துச்சுன்னு சொன்னீங்க நேரத்துக்கு ஆயிருக்குமே என்னது கல்யாணம் அதெல்லாம் ஆயிப்போச்சு கர்மாந்திரதா ஆச்சு பொண்ணு எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க ஐயரே பொண்ணு சொந்தத்திலே இருக்குதுமா எப்படி எப்படி தெரியுமா சொந்தத்திலேயே அதுவா தாய் மாமா வீட்டுல பொண்ணு இருக்குது அப்படியா ஐயரே ஆமா நீங்க எங்க போறேன்னு சொன்னீங்க நான் வைகுந்தம் போனோம் ஆமா ஆமா இவர் அந்த சகுதுவாரை கல்யாணத்துக்கு தான் போகிறாராம் போயிட்டு வரமா அப்படியா ஆமாமா பார்த்து பத்திரமாக கூட்டிட்டு போயிட்டு ஐயர் கோடியா நான் போனேன்னா ஐயர் கோடியே போயிட்டு வரமா நீ அரண்மனையிலே இரு ஆகட்டும் ஐயரே போலாமா அம்மா கிட்ட சொல்லிவிட்டியா சொல்லிவிட்டேன் சரி எனக்கு வலித்துணைக்கு ஒரு ஆள் வேணும்ல நானும் உங்க கூட வரேன் நானும் கூட வரேன் அதனால போலாமா போலாம் சீக்கிரமா கல்யாணம் பிராமணா எனக்கு சத்தியமா நம்பிக்கையா இல்ல கல்யாணத்துக்கு என்கிட்ட சொல்லிவிட்டு உட்காரல ஏன் இரு போய் உட்காந்துக்கிட்ட உட்காந்தனா எனக்கு நம்பிக்கை இல்லடா ஏன் இரு நான் கல்யாணத்துக்கு போக மாட்டேன் இந்த மாலையும் போவாது அங்க கல்யாணமும் நடக்காது நான் இங்க செத்து என் மேல இந்த மாலையை போடலாம் நீ ஐடியா பண்ணிட்டு இருக்கிறப்ப இப்படி மொண்டி மொண்டி நடந்தா இப்படி மொண்டி பேசிட்டே நானே ஒரு வயசான பிராமணன் நான் எப்படி நடந்து போவேன் இப்படி இழுத்துட்டு போட நான் எங்க கீழே விழுந்துட மாட்டேன் சீக்கிரமா நாம போறதுக்குள்ள அங்க கல்யாணம் நடந்துரும் போலாம் பாம்பை பாத்துட்டியா அங்க பாத்தியா தெரியுதா உனக்கு போக்கஸ் லைட் அதுவாடா தெரியுதுனா அங்க பாரு ஆறு உனக்கு எதோ தெரியுது அங்க பாரு ஒரு ஆய கேக்குற அவங்கிட்ட போய் கேப்ப மத்தாலக்காரத்தை கேக்குதா அவர்கிட்ட கிட்ட ஒரு நாயமா போயிருக்கும் ஓ ஆறு பாத்தியா வெள்ளம் பெருகி ஓடுது ஆத்தை கண்டால் அந்தனருக்கு ஆகாது ஓ ஆத்தை கண்டால் அந்தனருக்கு பயம் பயம் அதனால நான் எப்படி இப்ப போவேன் இன்னைக்கு நான் போற மாதிரி தெரியல கல்யாணம் ஐயரே நீச்சல் அடிச்சிட்டு போலாவா ஏன்டா நீ அரியா பையன் நீச்சல் அடிச்சிட்டு போயிடுவ நான் வயசான ஆளு அதனால நான் முதியவன் நான் எப்படி அந்த பக்கம் போக முடியும் இதற்கு நான் ஒரு வழி சொல்லட்டா எப்படி என்ன வழி தெரியுமா ஐயா தோளு மேல யாரிக்கையா
கவுரு ஏண்டா ஆத்தோட ஆத்தா அந்த நேரம் அழிப்புட்டல்ல உனக்கு இன்று முதல் பிரம்மதோஷம் பிடிக்கும். அதனால உனக்கு ஆபத்து நேரிடும், உனக்கு அழிவு நிச்சயம். ஐயோ பிராமணா சோதனை. அந்த நரை தூக்கி நான் ஆத்திலே விட்ட பாவியாகி விட்டேன். பிராமணராகப்பட்டவர் ஆத்தோட ஆத்த அடித்துக் கொண்டு போகிறார். போகும் பொழுது அடியா அபிமன்னா, இதோ உன் தோல் மேல ஏறிட்டு வந்தனா, இப்ப ஆத்தோட ஆத்த அலையோட அலையா அடிச்சுக்கிட்டு போறடா. உன்னை பிராமணர் தோஷம் சும்மா விடாது. அதனால பிறா சாபத்தை ஏற்று சாபத்தை கொடுத்து சென்று விட்டாரு. சரி, இப்பொழுது ஆத்தை கடந்து வந்து விட்டோம். ஆனா ஆத்திலே அக்கப்பட்டு சேத்திலே சிக்கப்பட்டு இப்ப ஒரு அருகில ஒரு வட்டப்பாறைக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். இந்த வட்டப்பாறையில சிறிது நேரம் தூக்கி விட்டு பிறகு போவோம் சங்குண்டு பாறைக்கு. தலைவலடா காலை எவ்வளவு ஒரு 250 ரூபாய் சொல்லுவாங்க. 250 ரூபாய் சொல்லுவாங்க. வர்ற 450 ரூபாய் விட தஜோடி தலை கிடைக்காது. உட்கார தீக்கலாம். அது மகாராஜா முட்டிடா. புறார் வரணும். யார் வரணும்? வரணும் வரணும். வந்துட்டு போறான். ஏய் வரணும் வரணும். வரணும் வந்துட்டு தான் போயிட்டானே. அட வரணும் வரணும். ஏய் அவர் வரணும் வரணும். ஏய் அப்படி வரணும்டா. மகாராஜா வரணும் அப்படினே.
மகாராஜா யாரவன் மகாராஜா ஆரவன் சரியான படிக்கு சூறு போடு 30,000 40,000 சம்பளம் கேக்குறீங்க எடா பேய் விட்டு ஆட்டுறீங்க ஏன் இல்லப்பா அது சரியான படிக்கு சூறு போடு உள்ள உட்கார்ந்து சூத்தம் போடி ஏன் அப்படி அடிச்சிட்டு பேசுற ஐயோ பண்டியாசமா இவனுக்கு முழு சம்பளமா வச்சா உங்க அம்மா நல்லா இருக்க மாட்டாடா உங்க அம்மா நல்லா இருக்க மாட்டா செட் போயிருவா சாட பேசுறாங்க உங்களை ஆளி முகரையும் பாரு ஏமாத்தாலும் அவன் என்ன பேசுறானோ உன்ன பேசுறானா அது தெரியாத நெப்பு கட்டவரோட நீ எங்களை கேக்குற ஏன் கோயந்தா நேத்தெல்லாம் போட்டு கொன்னைய கோயந்தா அப்பளும் கண்ணு தெரியும் குச்சாமி ஏங்க 2 நாய் தோர்த்துச்சா 3 நாயா இப்ப அது உன்னை கேட்டாங்களா எப்படி கீழே உடைய குட்டிங்கால காய் நான் என் பேர் வந்து எப்படிப்பட்ட வைக்கல் அட வச்ச பாரு அந்த நகையாலோ சொல்லுங்க பட்டப்பாரு தன்னையாலும் பழைய துணி தெரியும் முடியல அது டோபையில் கட்டற பட்டப்பாரு தன்னையாலும் என்னுடைய பெயரோ வல்லரக்கன் அரக்கு இருக்கா முழுக்கு இருக்கா கரெக்டா பேசு கோயந்தா சரிங்க கூத்து நெருப்பாடும் போயிட்டு இருக்குது ஆமா ஆமா அப்படித்தான் இருக்குது மறந்து போயிடுதா மூச்சு வாங்கிட்டு தான் ஆமா பட்டப்பாரு வல்லரக்கன் ஐயோ அழகியா கொஞ்சம் கவிச்சடிக்கும் அப்படியே வரிசையா பாரு மீசை இறங்குது பாரு நல்லா கட்டுங்கடாடி வெளியே சொல்லாத ஒற்று கோயந்தா அடிச்சே போடுவேன் சரி சரி கம்முன்னு நிக்கணும் ஏன் அவன் சாரி கோச்சிட்டு போயிட்டா நம்மளுக்கு எது எனக்கோ இப்பொழுது பசி எடுத்து விட்டது நீ ஓம்பறியா பவுர் நம்புமா பல்லு கடிச்சு போடுவோம் இதோ என் பட்டப்பாரு மீது பார்க்கும்போது ஏதோ நரவாடி அடிக்கிறது ஏதோ நடந்து பார்ப்போம் போய் பார்ப்போம் கோயிந்தா ஏண்டா வரீங்க அடுத்த நட போகுது இங்க பேசுங்க அடுத்து பாக்குறது டெம்போ டிவி கட்டுறது சம்பாதிக்கிறதுக்கு ஏய் எனக்கு கிடைச்சுக்கிச்சுடா என்ன பைத்தியமா என்ன யாருன்னு தெரியல ஒரு சின்ன சின்ன பாலன் பாருடே வட்டப்பாறையில தூங்கிட்டு இருக்கிறான் அப்படியே தக்காளி பழமானம் ஏண்டா டேய் இவனை எடுத்து என் நாக்கில வச்சு அப்படியே எலுக்குன்னு முழுங்கணும் எப்படி இருக்கும் பவுரோன்னு நம்பும் வாங்க வாங்க போலாமா சத்தம் போடாத போவாங்க நான் பயந்து ஓடி போயிடுவான் சத்தம் பண்ணாலும் சாமி எத்தனை கிலோ பேருக்கா முடிக்கிறோம் எதுக்கு இப்படி போறேன் இப்ப பூச்சியாக்கி தானே போறேன் போய் கையும் கழுவா பிடிக்கிறோம் யாரோ என் தூக்கத்தை கெடுத்து விட்டார்கள் கள்ளிசாமி ஐயோ நீ மூடிட்டான் யார் நீங்கள் நானோ இந்த வட்டப்பாருக்கு சொந்தக்காரன் என்னுடைய பெயரோ வல்லரக்கன் இந்த வட்டப்பாறைக்கு சொந்தக்காரன் நீங்க தான் தங்களுக்கு பணிவான வணக்கம் படகுல கொண்டு போய் குப்பையில போடுறான் நான் தெரியாமல் உங்க பாறையில தூங்கிட்டேன் நான் சென்று வருகிறேன் ஏய் ஏங்க எனக்கு அதிகப்படியாக பசியாக இருக்கிறது அரிசி எடுத்தா போய் ஹோட்டல்ல சாப்பிடுங்க நான் ஒன்ன முழுங்கணும்டா எப்படி வா ஏங்க அது முடியாது ஒரு மாதம் முடியாது ஏண்டா ஏங்க நானே சங்குதுபாரிக்கு என் அத்தை மகள் கமல சுந்தரியை திருமணம் செய்ய போயிட்டு இருக்கிறேன் என்ன கூட்டி வந்து இப்ப நாக்குல உட்கார உன்னை சாப்பிடுவோம் நாட்டியமா ஏய் அப்படி நான் நீங்கள் என்னை சாப்பிடுவதாக இருந்தால் என்னிடம் துர்நாற்றம் வீசுகிறது
என் மீதி அசூசியாக இருக்குது. என் மேனியல் நம்பிக்கையில மூந்து பாருங்க, கவிச்சு அடிக்குது, பின்னால மூணு பாருங்க. அதனாலே நான் குளித்து வருகிறேன். எதா இருந்தாலும் பிரஷா இருந்தா தான் நல்லா இருக்கும். எதா இருந்தாலும் நல்லா பிரஷா இருந்தா தான் நல்லா இருக்கும். பிரஷா இல்லப்பா, பிரஸ். அதனால என்ன பண்றது தெரியுமா? குளித்து விட்டு வருகிறேன், பிறகு என்ன சாப்பிடலாம். நீ ஓடி போயிட்டீங்கன்னா நான் ஓட மாட்டேங்க. ஏமல் நம்பிக்கை இல்ல இல்லடா. ஏங்க ஏமல் அவங்க உன்னை நம்பி வண்டியெல்லாம் கொடுக்குறேன், ஏமல் நம்பிக்கை இல்லை. சரி, அதற்கு என்ன செய்யலாம்? என்னைக்கு தான் பார்த்த முகம் அவனை போய் கேளுங்க. அவனது முடிச்சு பண்ண முடியாது, என்னை வந்து இது பண்ண. இப்பொழுது என்ன செய்ய போகிறேன்? என்ன செய்ய போகிறேன்? ஊனாம் கொடியாகப்பட்டது உள்ளது. எடுத்து ஒரு கொடியை என் கரங்களில் பிடித்து, சரி, மறுபடி உன் கரங்களை கட்டி விடுறேன். குடிச்சு இழுத்தா வந்துடும். ஆகட்டும். சரியா? தம்பி, இப்ப நான் குளித்து நீராடி வருகிறேன். ஊனாங்கொடியை கட்டிட்டு ஏன்னா நான் துப்பறேன். இங்க வாடா. ஆடா. சரி விடுங்க, அவனு வேலை நீங்கள ஆசையாச்சு, நான் அவனும் நினைச்சேன். கீழே எச்சு துப்புடா, எச்சு துப்புடா. ஒரு பான் பிரகாசம் அடிக்குமே. என்னாச்சு? இழத்துப்புடா கன்றாவே, நல்லா தான் துப்புடா. இந்த எச்சு காயறதுக்குள்ள நீ வரணும். ஓ, முடிச்சு வேலை காயறதுக்குள்ள வரணுமா? போயிட்டு வா. போயிட்டு வருகிறேன். இந்த பூச்சை தட்டி விட ஏறிட்டு அந்த தமிழ்நாடு பொறிக்கு வரும்போது சரி பட்டப்பாறையில் தூக்கி இந்த வல்லரக்க சூரனிடத்தில் அகப்பட்டு விட்டேன். நான் எப்படி தப்பித்தேன் என்று எனக்கு ஒருபோது வழி தெரியவில்லை. ஆனால் என் பாட்டியாகப்பட்ட பத்ரகாளி தாய் உள்ளார். என் பத்ரகாளி தாயை கூப்பிட்டா ஏதோ ஒரு வழி தெரியும். அம்மா பாட்டி பத்ரகாளி, யாரு பார்த்தாரா? உனக்கு என்ன வர வேண்டும்? அம்மா பாட்டி பத்ரகாளி தாயே, இந்த வட்டப்பாறை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க சூரனிடத்தில் இதோ நானும் அகப்பட்டு விட்டேன். ஆமா, நான் இவனிடத்தில் எப்படி தப்பிப்பது? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ தாமா ஏதோ ஒரு வழி சொல்லணும். மரத்தில் வாழக்கூடிய பாட்டி பத்திரகாளி பாண்டவர் குலத்துக்கு நாங்க தான் குல தெய்வம். ஆமா, நீ பாண்டவருக்கு பேரபிள்ளையா, பாண்டவருக்கு பேரபிள்ளையா வழங்கப்பட்ட இன்னும் அபிமன்யு வந்திருக்கிற. ஆமா, இந்த வட்டப்பாறை ஆளக்கூடிய வல்லரக்கன வீட்டு விட்டு எப்படி போகுதுன்னு கேக்குற. ஆமா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, என்கிட்ட மந்திரவாள் இருக்குது. அந்த மந்திரவாளை வைத்து அவனோட உயிரை மாட்டி மடித்து விட்டு பிறகு நீ கல்யாணத்துக்கு போ. ஆகட்டும் தாயே. ஊனாங்கொடி விடுத்து இருந்து பார்ப்போம். அதே வல்லரக்கா, நான் போகும்போது எலியாட்டம் போனா இப்ப புலியாட்டம் வர ஒரே அழுத்தல கொண்டு போடுவேன். பதுங்கி வந்து என்றால் அது பயந்து போகல, மீண்டும் பாயிருக்குதா. அடே வல்லரக்க சூரா, சாப்பிடுற நான் சொன்னேன். என்னை சிறுவன் என்று நினைத்தாயா? சிறிது நேரத்தில் உன்னை சிதைத்து விடுவேன். நான் விட்டில் பூச்சி என்று நினைத்து உன் பொட்டிக்குள் அடக்கம் செய்ய பார்த்தாய். என்னடா சின்னஞ்சிறு பாலக நீ? ஏண்டா வாய்ச்சவடாளா? சூரனா எனக்கு பயமா? உன் நெஞ்சில் துணிவு இருந்தா, உன் தோளில பலம் இருந்தா, உன் கத்தியில கூர்மை இருந்தால் வாடா சண்டைக்கு. சண்டையெல்லாம் எனக்கு சக்கரமங்கலங்கிற மாதிரி. இப்ப நீ வெண்பொங்கல சாப்பிடுவ பாரு.
உசுறு போறியா போடா ஐயோ தங்கா உம்மலை கமலக்கனி உயிர் போகுது ஐயோ தங்கா கமலக்கனி உயிர் போகுது ஐயோ மருமகனே கடோராஜா உயிர் அணுவா போகுது முருகப்பா இதோ இந்த வல்லரக்க சூரனாகப்பட்டவன் என்னிடத்தில் வீண் விவாதம் செய்தான். அவன் அழிவு அவன் கையிலே முடிந்து விட்டது. இதோ என்னை சாப்பிட வேண்டிய எடுத்து சாப்பிட வந்தவன என்னுடைய பாட்டி பத்திரகாளி கொடுத்த வீர வாளாலே அவனை கொன்று மடித்து விட்டு இதற்கு மேல் இந்த வட்டப்பாறையில வல்லரக்க யாருமே கிடையாது. ஆனால் இந்த வல்லரக்க சூரனாகப்பட்டவன் சாகும் தருவாயில் கடோர் கஜா மும்மல கமலக்கனி மருமகனே கடோர் கஜா என்று கத்தி கொண்டு சாகிறார். ஆனால் யாரோ வருவது போல் தெரிகிறது. பார்ப்போம்.